ஒருத்தருக்கு சாதாரணமா உடம்பு சரியில்லைனா கூட இந்த மாதிரி ஐவி லைன், ஐவி ஃப்ளூயிட்ஸ், நரம்பூசி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிப்ஸ் இறக்கிறது, நரம்பு வழியா இறக்கிறது அப்படிங்கிறது அந்த பிரச்சனையை சரிப்படுத்தும் அப்படின்னு நிறைய பேருக்கு நம்பிக்கை. லைட்டா காய்ச்சல் தலைவலி வந்துட்டா கூட போய் ட்ரிப்ஸ் இறக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையிலேயே தேவையா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு இதோட உபயோகம் என்ன, எந்த மாதிரி சூழ்நிலைகளில் இதை உபயோகப்படுத்தணும், இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்கும் சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் தெரியறதே கிடையாது. அதனால் இந்த வீடியோவில் எந்தெந்த சிச்சுவேஷன் சூழ்நிலைகளில் இந்த ட்ரிப்ஸ் இறக்கிறது அப்படிங்கிறது தேவைப்படும், அது எப்படி செய்யப்படுது, என்ன மாதிரி சிக்கல்கள் இதில் இருக்குது, அதை தாண்டி என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ நரம்பூசி அப்படிங்கிற விஷயம், இப்போ கைகளில் இந்த ஊசியை குத்துறீங்க, இது எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த ஊசி போய் இரத்த குழாயில் போய் உட்காரணும். இந்த இரத்த குழாயில் போய் கரெக்டாக உட்காந்தா தான் நம்மளால் மருந்து செலுத்த முடியும். தேவையான நீர், உப்பு சத்து இதெல்லாம் ஐவி ஃப்ளூயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த பாட்டில்கள், இந்த பாட்டில்களில் இருக்கக்கூடிய நீரை மருந்தை செலுத்தணும்னா அப்போ கரெக்டாக இந்த ஊசி போய் உள்ளே போய் உட்காரணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூர்மையான நீடில் இது ஊசிங்கிறது. அதனால் இந்த இரத்த குழாயை தாண்டி கீழேயும் போயிடக்கூடாது. இந்த இரத்த குழாய்ங்கிறது தோல் இருக்குது, தோலுக்கு கீழே இன்னும் தடிமனான தோல் இருக்குது, அதுக்கு கீழே இந்த கொழுப்புகள் இருக்குது. பொதுவாக தோலுக்கு அடியிலேயே இருந்தாலுமே கூட இதுவுமே ஒரு லேயரை தாண்டி தான் இந்த நரம்பை நம்ம கரெக்டாக போய் அக்சஸ் பண்ணணும். அப்படி அக்சஸ் பண்ணும்போது இது மேற்புறத்தில் இருந்தாலும் இதை குடுத்தி நம்ம கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய முதல் ரிஸ்க்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா இதுக்குரிய ட்ரைனிங் எடுத்தவங்க தான் இதை பண்ணுவாங்க. இன்னொன்று டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இப்போது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதை கற்றுக்கணும், இதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது. அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. அந்த ட்ரெயின்டு பீப்புள் பண்ணினா நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை, வேறு யாராவது பண்ணால் தான் நீங்கள் பயப்படணும். ஏன்னா அதுக்கேற்றாப்புல இந்த நீடிலும் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. அந்த ஊசியை உள்ளே செலுத்தினதுக்கப்புறம் ஊசியை வெளியே எடுத்துட்டு மேலும் உள்ளார செலுத்தக்கூடிய டியூப்பு அப்படிங்கிறது கரெக்டாக இந்த இரத்த குழாய்களை டேமேஜ் செய்யாத வகையில் சாஃப்டாக இருக்கும். அந்த டியூபுகளுக்குமே ஐவி ஃப்ளூயிடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டியூபுகளுக்குமே பிளாஸ்டிக்கால ஆனது. முன்னாடி பிவிசி, பாலிவினைல் குளோரைடு நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நிறைய ரத்த உராய்தல் தன்மையை அதிகரிக்கிறதுனால இப்போ வரக்கூடிய டியூபுகள்லாம் பாலியூரித்தேனால் ஆனது. பாலியூரித்தேனுக்கு இந்த தன்மைங்கிறது கம்மி. இன்னொரு விஷயம், இந்த நிறம் இப்போ ஒவ்வொரு சைஸ்லேயும் வரும். இந்த நரம்புகளுக்கு என்ன சைஸில் போடணுங்கிறத டாக்டர் அல்லது நர்ஸு தீர்மானிப்பாங்க. 14Gலேருந்து 24G அப்படிங்கிற அளவில் வெவ்வேறு அளவுகளில், அதாவது நீடிலோட ஓட்டையோட அளவுகள் வேறுபடும், நீடிலோட நீளமும் வேறுபடும். இது எல்லாமே மருத்துவர்கள் பார்த்தவங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, தேவையில்லாமல் ஒரு டாக்டர்கிட்ட நீங்களாக எனக்கு ட்ரிப்ஸ் இறக்குங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போது இந்த ட்ரிப்ஸ் இறக்குறீங்க, இது ட்ரிப்ஸு போட்ட உடனே குளிர் எடுக்கும். சில பேருக்குலாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க, புதுசாக ஒரு மருந்து செலுத்த உடனே குளிர் வரும், குளிர் நடுக்கம்லாம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயம், இப்போ அந்த ரூம் டெம்பரேச்சர், நம்ம உடம்போட நீரோட வெப்பநிலை அப்படிங்கிறது வேற, மருந்தோட வெப்பநிலை அப்படிங்கிறது வேற. ஒருவேளை மருந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது இதனால் குளிர் ஏற்படலாம், முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், பல காரணங்கள், இப்போ காய்ச்சல், ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது இதனால் நடுக்கம் ஏற்படலாம். மூணாவது ஒவ்வாமை. புது விஷயம் உள்ளே போகும்போது முதல்ல எடுத்த உடனே ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி உடம்பு காட்ட ஆரம்பிக்கும், அதனால் நடுக்கம் ஏற்படும். ஆனால் இதெல்லாம் ஐவி லைனில் இருக்க மருந்து ஃபுல்லாக செலுத்தி முடிக்கிறதுக்குள்ளாரே செட்டில் ஆகிடும், நடுக்கம் குறைஞ்சிடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. காரணம் இதுதான். அப்புறம் ரெண்டாவது விஷயம் பாருங்கள், இப்போ ஒரு லைன் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் மருந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாளில் ஒரு 12 மணி நேரம் கூட இருக்காது, சில சமயம் அந்த லைன் பிளாக் ஆகலாம். அந்த இடத்துல உடனே வீக்கம் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த பிளாக்குங்கிறது இந்த இடத்துல கட்டிகள், ரத்த கட்டுகள் மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அந்த லைன் பிளாக் ஆகலாம். திருப்பி அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, லைனை அதை எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல லைன் போட வேண்டியிருக்கும், மறுபடியும் ஊசி குத்தி மறுபடியும் ஒரு தடவை இதே ப்ரொசீஜரை பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. இன்னொரு முக்கியமான சிக்கல் இருக்கு. மூணாவது முக்கியமான சிக்கல் இதுதான். நீடில் உள்ள குத்தியாச்சு, குத்தி இந்த இடத்துல ஏதோ ரவுண்டா ஏதோ தெரியுதுங்களே, ஏதோ
முட்டை முட்டையாக தெரியுது, பபுள் கம் விட்டா விடுற முட்டை மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இது முட்டை தான். என்ன முட்டை? காற்று முட்டைகள். அதாவது ஏர், உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய காற்று அப்படிங்கிறது இந்த ஓட்டை வழியாக உள்ளே வந்துடக்கூடாது. அப்படி வந்து அதிகமான காற்று நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா, அந்த ஓப்பனிங்குள்ளார காற்று உள்ளே போயிடுச்சுன்னா, ரத்தத்தில் ஏர் பபுள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீர் குமிழிகள் உண்டாகும். இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் தெரியுங்களா? ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் போகுதுங்க? உடம்பு முழுக்க போகுது, எல்லா பக்கமும் ரத்தம் போகுது. அப்போ என்ன ஆகும்? இந்த நீர் குமிழிகளால் திருப்பி வெளியே வர முடியாது. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் காற்று ரத்த குழாய்க்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியே போக முடியாது, அதை உடம்புக்குள்ளே சுற்றும். அப்போ அந்த ரத்த குழாய்கள் வழியாக போகக்கூடிய இந்த நீர் குமிழிகள் ஒருவேளை அதிகமாக இருந்துச்சுன்னா அது உடம்போட முக்கியமான உறுப்புகளில் போய் அடைச்சிக்கிட்டு அந்த இடத்துல ரத்த ஓட்டம் போகாமல் இது போய் அடைச்சிக்கிச்சுன்னா என்ன ஆகுங்க? ரத்த ஓட்டம் தடைபடும். ரத்த ஓட்டம் தடைபட்டுச்சுன்னா, இதயத்துக்கு ரத்த ஓட்டம் தடைபட்டுச்சுன்னா என்ன ஆகுங்க? முக்கியமாக இதயத்தோட நுரையீரல் இது அதிகமாக வேலையை காட்டும். நுரையீரலில் குட்டி குட்டி ரத்த குழாய்கள் அங்கே போய் அடைக்க ஆரம்பிச்சிடும். பல்மனரி எம்போலிசம் அப்படிங்கிறதுலாம் இதுக்கு பேர். எங்கேயோ இருந்த ஒரு ரத்த கட்டு கூட சில சமயம் அங்கேருந்து பிரிஞ்சு நுரையீரலில் இருக்க ரத்த குழாயில் போய் அடைக்கிறது பல்மனரி எம்போலிசம். இது வந்து ஏர் எம்போலிசம். எங்கேயோ வெளியில் இருந்த காற்று உடம்புக்குள்ளே போய் அது உடம்புக்குள்ளே போய் உடம்போட முக்கியமான உறுப்புகளான நுரையீரலாம் போய் அடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்தாக கூட கொண்டு போய் முடியும். இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய டேஞ்சர்கள். அதான் ஏர் எம்போலிசமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேளை நீடில் ரொம்ப ஆழமாக குத்திட்டாலும் அந்த இடத்துலையே மருந்து சில சமயம் அப்படியே வீக்கத்தை உண்டு பண்ணிடும். உடம்புக்குள்ளே போகாமல் அந்த லோக்கலாக அந்த இடத்துல பெருசாகலாம். அதை குத்தி அந்த இடத்துல லீக் ஆகலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி ஐவி ஃப்ளூயிட், நரம்பு ஊசி, ட்ரிப்ஸ் இறக்குதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். அதனால் ட்ரிப்ஸ் இறக்கணுமா அப்படிங்கிற முடிவை எடுக்கிறது டாக்டர் கையிலே விட்டுடுங்க. நீங்கள் இதை கட்டாயப்படுத்தாதீங்க. டாக்டர் தெரியும் எந்த சூழ்நிலையில் ட்ரிப்ஸ் இறக்கணும் அப்படின்னு. இப்போ முக்கியமாக எப்போ ட்ரிப்ஸ் இறக்கிறது தேவைப்படும்? உடம்புலேருந்து நீர்ச்சத்து குறைஞ்சி போயிடுச்சு. எப்படி நீர்ச்சத்து குறையலாம்? ஒன்று வந்து வாந்தி, அதிகமான வாந்தி எடுத்தாலோ, இன்னொன்று டைரியா, அதிகமான வயிற்றுப்போக்கு இருந்தாலோ 2 நாளையும் என்னாகும்? நிறைய உடம்புலேருந்து நீர் வெளியேறிடும். இந்த மாதிரி உடம்புலேருந்து அதிகமாக நீர் வெளியேறிச்சுன்னா என்னாகும்? நம்ம ரத்த அளவுகளே குறைஞ்சி பிபி அளவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் இல்லையா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பல்ஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும். உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காது. ரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்க இதுவுமே உயிருக்கு ஆபத்தான விஷயம். அந்த சூழ்நிலைகளில் இது உயிர் காக்கும் சிகிச்சை. அதே இன்னொரு சூழ்நிலை என்ன? அடிபட்டுடுது, ஆக்சிடென்ட்டு, ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது, டைரெக்டாக ரத்தமே வெளியேறிடுது அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் பிபி குறையும். இன்னொன்று காய்ச்சல், மிக அதிகமான காய்ச்சல், உடம்புல மிக அதிகமான தொற்று இருக்குது அப்படின்னா இந்த காய்ச்சல்லாம் அந்த கிருமிகள் வந்து நீரை உறிஞ்சி எடுத்துரும். நீரை உறிஞ்சி எடுக்க உடம்புல நீர் சத்து குறைய ஆரம்பிக்கும். அது தீவிரமான காய்ச்சலாக தான் அது தெரியும். அதை நம்ம எக்ஸாமின் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். இதை வந்து டாக்டர்கள் டெஸ்ட் பண்ணி உறுதிப்படுத்திக்குவாங்க. இது ஒருவேளை ஃபீவர் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரிப்ஸ் இறக்குற அளவுக்கு ஃபீவர் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தின பின்னாடி ட்ரிப்ஸ் எடுக்கிற முடிவை எடுப்பாங்க. இல்லைனா வந்து தொற்று கிருமிகள் அதிகமாக இருக்குன்னா அப்பவும் அந்த முடிவை எடுப்பாங்க. பட் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் 2 விதமான ஐவி ஃப்ளூயிட் இருக்குது. ஒன்று வந்து ரத்தமே டைரெக்டாக கொடுக்கறது. அது வந்து இன்னமும் சிக்கலான விஷயம். ரத்தம்னா உங்கள் ரத்தமும் இன்னொருத்தரோட ரத்தமும் எல்லா வகையிலையும் மேட்ச் ஆகணும், அப்போ தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சாதாரணமாக கொடுக்கக்கூடிய அந்த நார்மல் சலைனு, ஆஃப் நார்மல் சலைனு, டெக்ஸ்ட்ரோஸ் நார்மல் சலைனு நிறைய இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கிறிஸ்டலாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீர்களில் எலக்ட்ரோலைட் சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் இருக்கிறதுனால உடம்புகளை கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி, ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச ஒரு ஃபீலிங் இருக்கும். பெரும்பாலானவங்களுக்கு இந்த ஒரு சக்தி, முக்கியமாக பெரியவங்க, வயதானவங்க வந்து இதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதை கொடுத்த உடனே ஒரு மாதிரி உடம்புக்கு தெம்பு வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரதுனாலேயே நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. இதுக்கு வந்து ஒரு இது ட்ரிப்ஸ் இறக்குனாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்துடுது. தேவையில்லாமல் ட்ரிப்ஸ் இறக்குறதுங்கிறது ஆக்சுவலாக நல்லது கிடையாது. எப்போ தேவையோ அப்போ தான் நம்ம இந்த ட்ரிப்ஸ் இறக்கணும். இந்த ட்ரிப்ஸ் இறக்குறதுனால வரக்கூடிய நம்மள தெம்பு அப்படிங்கிறது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய சில சத்துக்கள்னால அது தற்காலிகம்.
அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு தான் போவீங்க. இந்த தற்காலிகமான சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. அது நிரந்தரம் கிடையாது. அது நம்மளை அடிமையாக்குது, தேவையில்லாத கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக்குது. அதனால ட்ரிப்ஸ் இறக்கிறது அப்படிங்கிறது சுகமாக நினச்சி ட்ரிப்ஸ் இறக்கிக்கணும் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் நிற்காதீங்க. பொதுவாக நரம்புகள் வந்து சாதாரணமாக கிடைக்கும். ஆனால் நரம்புகள் கிடைக்காத சூழ்நிலையில் காலில் இருக்கக்கூடிய நரம்பை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. காலில் இருக்கக்கூடிய நரம்பும் கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த கையோட நடுப்பகுதியில் வரக்கூடிய நரம்பு ஈஸியாக கிடைக்கும். இதுவுமே சில சமயம் வந்து சுத்தமாக உடம்புல நீர் குறைஞ்சி போச்சுன்னா கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ இதுவுமே கொலாப்ஸ் ஆகி நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது கழுத்து பகுதியில் சென்ட்ரல் லைன்னு சொல்லுவோம். கழுத்து பகுதியில் இதை போடுவாங்க. கழுத்து பகுதியில் சென்ட்ரல் லைன் போடும்போது உங்களுக்கு இன்னமும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கழுத்து பகுதிங்கிறது ரொம்ப நுணுக்கமான அமைப்பை கொண்ட ஒரு பகுதி. ஸோ இதெல்லாம் டாக்டர்களோட வேலை. அவங்க இதை பக்காவாக செய்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். அதனால் இது இன்ட்ராவீனஸ் ஐவி லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மருத்துவத்தில் இதற்கு ஒரு தனி இடம் உண்டு. இது ஒரு உயிர் காக்கும் சிகிச்சை முறையை தவிர இது சும்மா விளையாட்டுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நீங்க புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐவி ஃப்ளூயிடு குறித்து வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் டெய்லி பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.